வந்து சென்னை சங்கர் நகர் பம்மல். அனைத்து சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாயை கல்லெடுத்து அடிக்காதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க. நன்றியோடு உங்கள் பின்னாடி ஓடி வருவாங்க. அவங்களோட குணமே குலைக்கிறது தான் சார். நீங்கள் 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களை பார்த்து ஒரு 10 பேர் திருந்துடுவாங்க. கண்டிப்பாக திருந்துவாங்க சார். போலீஸ்கார சாரே வாங்கி கொடுக்குறாங்க, நம்மளும் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பக்குவம் வரும் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அடிக்காதீங்க சார். அந்த கல்லால் அடித்து இன்றைக்கி ஒரு நாய்க்கு அந்த உடம்புல அந்த புண்ணை ஆற்ற முடியல சார். அதனால தான் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் கல்லால் அடிக்காதீங்க. நீங்கள் 10 பேர் திருத்துறீங்க சார். உங்களை பார்த்து இன்னும் 10 பேர் திருந்துவாங்க. அதனால் சங்கர் நகரில் நைட்டு 2 மணி 1 மணிக்கெல்லாம் வீலிங் பண்ணிட்டு போகிறாங்க சார் பசங்க. கீழே விழுந்த உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நாய் குறுக்க வந்துருச்சு, அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நாய்க்கு பேச தெரியாது சார், அது சாட்சி சொல்லாது. அதனால் நாய் மேலே பழிய போட்டுறாங்க. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல சார், அவர் பார்த்துட்டு இருக்கிறாருல்ல. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சார் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும்? அதனால் அந்த பிள்ளைங்கள கேளுங்க சார். லைசன்ஸ் இல்லாமல் எவ்வளோ பிள்ளைங்க வண்டி ஓட்டுதுங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டு சார். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த வண்டியோட ஹார்ன சத்தை கேட்டால் உடனே இறந்து போயிடுவாங்க சார். அப்போ இந்த பிள்ளைங்க பக்கத்தில் போய் வண்டியில் காலை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகிறது சார். அந்த பிள்ளைங்க பயத்தில் குலைக்கிறாங்க சார். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பிள்ளைங்களை அடிக்காமல், நீங்கள் பிஸ்கட் வாங்கி போடலைன்னா கூட பரவாயில்ல சார், பிள்ளைங்களை அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார். காவல்துறை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க சார். ப்ளீஸ் 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 சார், அடிக்காதீங்க அந்த பிள்ளைங்களை.